கடந்த சில நாட்களாக உலகம் முழுக்க இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக பரபரப்பாக பேசக்கூடிய பேர் தான் குகேஷ். வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ரொம்ப சின்ன வயசுலேயே குகேஷ் வின் பண்ணியிருக்காரு. இந்த சூழலில் அவர் தன்னோட அகாடமிக்கையும் அதே மாதிரி செஸ் சாம்பியன் கனவையும் எப்படி பேலன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறத அவர் படிக்கிற ஸ்கூல்லையே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரோட ஸ்கூல் பிரின்சிபால் மற்றும் அவருக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் இவங்க எல்லாம் குகேஷை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவர் ஸ்டடீஸில் எப்படி, கிளாஸில் எப்படி அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. உலக செஸ் சாம்பியன் போட்டியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்ற குகேஷ்க்கு எங்கள் பள்ளி மூலிமா ஃபஸ்ட்டு வேலம்மாள் நெக்ஸஸ் மூலிமா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஸோ அவர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது எங்களோட மகிழ்ச்சி ரொம்ப இரட்டிப்பாக இருக்குது. எங்கள் இதில் மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ், தென் நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே அது எங்களோட தனிப்பட்ட வெற்றியாக நினச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் அவர் வின் பண்ணிட்டு வரும்போது நாங்கள் ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்து ஒரு பெரிய விழா எடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தோம். அதே விழாவில் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு எங்கள் சைடில் இருந்து தேவ் கிவன் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் அவருக்கு பரிசாக கொடுத்து, அந்த பரிசு மட்டும் இல்லாமல் அது அவரோட அடுத்த போட்டிக்கு ஊக்குவிக்கிற விதமாக, அதாவது இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அவருக்குன்ற போது எங்களை 4000 ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அனுப்புனாங்க. ஸோ அந்த வாழ்த்து எல்லாமே இப்போ படித்து அவர் ஜஸ்ட் பிகம் ஆஸ் the world chess champion youngest one. I hope that is very recently பார்த்தீங்கன்னா குகேஷ் ரொம்ப அச்சீவ்மெண்ட் அதிகமாக போயிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளுமே. ஸோ எப்போல்லாம் அவர் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வராரோ கண்டிப்பாக அவர் தி யூஸ் டு ஜஸ்ட் விசிட் தட் ஸ்கூல் விசிட் பண்ணிவிட்டு மாணவர்கிட்ட உரையாடுவார். ஸோ அப்படி மாணவர்கிட்ட உரையாடும் போது கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அவரோட ஒர்க் ஸ்டைல் அப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக அவரோட வேலைகள் ப்ளஸ் அவரோட உத்வேகம் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அவர் இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்சனாக இருக்கார். அகாடமிக்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் சின்ன வயசில் அவங்களுக்கு பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க தே வில் பி அகாடமிக்ஸ் தட் அதர் தேன் திஸ் ரெகுலர் ஆர்ஸ் மட்டும் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ட்ரைனிங் போயின்னு இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் அவங்க வரும்போது கண்டிப்பாக அகாடமிக்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிட்டு அதில் அவங்களோட ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அகாடமிக் அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக இது பேரண்ட்ஸ் சைடு அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோடு தான் எல்லாமே நடக்கும். நான் 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர். நான் அந்த வருஷம் தான் வந்தேன். நான் அப்போ தான் 4th வேலம்மாளுக்குள்ளே வந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு அவங்க. அகடமிக்ஸில் குகேஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்போல்லாம் காம்படிஷன் இல்லையோ அப்போல்லாம் உட்காந்து அவங்க ட்ரெயினரை வச்சு படிப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கும் அப்போல்லாம் ரெகுலராக வருவாங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங்னு பார்த்தோன்னா குகேஷோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளாஸ் ஒர்க்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்போல்லாம் அவங்களுக்கு காம்படிஷன் இல்லையோ அப்போல்லாம் அந்த கிளாஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட சைன் வாங்குவாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு ரெகுலராக ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அதை விட நீட்டாக இருக்கும் அந்த கிளாஸு. அதை விட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஆன்சர் அவங்கள கொஷின் கேட்டாலுமே அது ரொம்ப பொலைட்டாக பதில் சொல்லுவாங்க. ரொம்ப அந்த பதில் ரொம்ப மரியாதையோடு அந்த மரியாதை நான் அன்றைக்கி ஃபைனல் ஸ்டேஜில் அவங்க வின் பண்ணும்போது நான் அதை பார்த்தேன். அந்த மரியாதை தான் இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அவங்களோட குகேஷுக்கு உண்டான ஒர்க் ஷீட்ஸு நோட்ஸ் எல்லாம் நான் அவங்க ஃபாதர் ஸ்கூலில் கலெக்ட் பண்ணிட்டு போவார். சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்கிட்ட ஆஸ் அ கிளாஸ் டீச்சர் நான் எல்லா சப்ஜெக்ட்டையும் வாங்கி சம்டைம்ஸ் கொடுப்பேன். அவங்களும் சப்ஜெக்ட் டீச்சர்ஸை மீட் பண்ணி அந்த நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்கள வீட்டில் ட்ரெயின் பண்ணுவாங்க. எப்போ குகேஷ்க்கு காம்படிஷன் இல்லையோ அப்போ ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் அவங்க ஃபாதர் ரெகுலராக அப்போ ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ்கிட்ட ஒர்க் ஷீட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த 2015 தான் 2015 தான் 3rd ஸ்டாண்டர்டில் தான் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணாங்க செஸ் மாஸ்டர். ஸோ 2014 ஐடென்டிஃபை பண்ண 2015 அவர் கெரியர் ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. அவரோட சக கிளாஸ்மேட்ஸ் கிட்ட எப்படி பழகுவார், அவரோட கேரக்டர் என்ன மாதிரியான? நார்மலாக இருப்பார். நான் அவர் வின் பண்ணிவிட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்லாம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. காலையில் தான் அவர் எப்பயுமே இந்த ப்ரேயர் டேஸ் இங்கே பார்ப்பீங்க. இந்த ப்ரேயர் டேஸில் எப்பயுமே அவர் அவார்ட் வின்னிங்காக இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு. 2 months ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு எதனா ஒரு ஸ்கூலில் எதனா இன்டர்நேஷ்னல் லெவலில் எதனா ஒரு அவார்ட் வாங்கிட்டே இருப்பார். அந்த அவார்டு ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ்க்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. 8:30க்கு ப்ரேயர் முடிஞ்சோடனே 9 o'clock கிளாஸ்க்கு வந்தோடனே அப்படி ஒரு கிளாப்ஸ் பண்ணி அவரை நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். ஸோ அந்த அவார்டை பார்க்கும்போது அவர் கூடவே இன்னும் 2-3 செஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க.
அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அந்த நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த அவார்டு வாங்கிட்டு வந்தாலும் அந்த அவார்டு அவர் வாங்கின மாதிரி ஒரு ஃபீலே இல்லாமல் தான் கிளாஸ்க்குள்ளே வருவார். எல்லாமே அப்படியே மாறிடும். அப்போல்லாம் வந்து 2015 அந்த அளவுக்குலாம் மீடியாலாம் அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப. ஆனால் வந்து இவர் இந்த அளவுக்கு ஷைன் ஆகி இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு பேட்டி கொடுப்பேன்ற நிலைமையிலலாம் நான் நினச்சே பார்த்தது. இது வந்து நிஜமாவே குகேஷ் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பெருமை சேர்த்துதான் நான் நினைக்கிறேன். ஒரு டீச்சராக அவருக்கு 4th கிளாஸ் டீச்சராக இருந்தாலுமே அவர் வந்து இத்தனை வருஷம் கழித்து எனக்கு இந்த பெருமையை கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் இந்த நாட்டுக்கு பெருமை தரல, எனக்குமே கொடுத்துருக்காங்க, எங்கள் டீச்சர்ஸ்க்குமே கூட எங்கள் ஸ்கூலுக்குமே கொடுத்துருக்காரு. நான் 4ஆம் வகுப்பு தமிழாசிரியர். என் பேர் ரமா பிரபா. நல்லா உச்சரிப்பார், அழகான கையெழுத்து இருக்கும், நல்லா படிப்பார், அமைதியாக இருப்பார். சேட்டைக்கே இல்லை, அமைதியாக இருப்பார். இருக்க இடமே தெரியாது. குகேஷ் மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் இருப்பாப்புல. அதனால் அமைதியாக தான் இருப்பார். நல்லா படிச்சுட்டு வந்துடுவாப்புல. என்ன சொன்னோமோ அதை அன்னைக்கு பண்ண முடியலன்னா கூட அன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் காமனாக கேட்டுட்ருப்போம், இன்றைக்கி எங்கே ஆக்டிவிட்டி கொண்டு வரலையான்னு கேட்டுட்ருப்போம். அவர் அன்றைக்கி வந்திருந்தாருன்னா சொல்லுவார், தமிழம்மா நான் நாளைக்கு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்பார். அப்போ நான் சொல்லுவேன், இல்லை இது உனக்கு இல்லைப்பா, மற்றவங்களுக்காக நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அதனால அதை கேட்குறோம், நீ மெதுவாக கொண்டு வானா. சரி தமிழம்மா. ரொம்ப அது பேச மாட்டார், எப்போவுமே அமைதி தான். இப்போ எப்படி அதே மாதிரி தான், ஒரு மாற்றமும் இல்லை, வளர்ந்துருக்கார், அவ்வளோதான். என்னை பொறுத்தளவுக்கு குகேஷோட அந்த பண்பும் அந்த டிசிப்ளின் தான் அவரை இந்த லெவலுக்கு வந்திருக்கு. பயங்கர கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே. நல்லா படிப்புலையும் சரி இதுலேயும் சரி கவனம், நல்லா பொறுமை, நிதானம். ரொம்ப எங்களுக்கு தான் அவரால் பெருமை. அவருக்கு நாங்கள் ஒரு 4ஆம் வகுப்பு எடுத்ததுக்கு என் பிள்ளையால் எல்லாருக்கும் பெருமை கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு குகேஷால் தான் எங்களுக்கு பெருமை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பவும் இப்படியே இருக்கணும், வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும். குகேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.